108 வாராகியம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். நேற்று இல்லை அப்படின்னா அதுக்கு முன்ன நாள் நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, எல்லாரும் கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, ஆனால் சாமின்னு சொல்லிட்டு வேஷம் போடுற ஆசாமிங்களை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ ரீப்ளே வந்திருக்கு. நான் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நான் சொல்லலை. எதன் மூலயமா சொன்னோம் அப்படின்னா, ஒரு தொழிலில் நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் அதில் எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியும். அப்படியே தான் நானே என் கணவரும் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோம். அப்படி தான் இந்த கோயிலை கட்டணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கட்டி 3 வருஷம் ஆச்சு. உபாசனை எடுத்து 6 வருஷங்கள் ஆகுது. எத்தனையோ மக்கள் நம்ம கோயிலில் வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாரி நானும் அருள்வாக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆணவமோ திமுறோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வர பக்தர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அம்மா நான் இந்த கோயிலுக்கு போனேன் இவ்வளோ பணம் ஏமாந்தா, அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ பணம் ஏமாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அவங்கவுங்க விதி பிரகாரம் எங்கெங்கே போகணுன்னு விதி எழுதியிருக்கோ அங்கங்கே கண்டிப்பாக போவாங்க. ஆனால் அந்த மீடியான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது சாமியை வச்சு வியாபாரம் பண்ணுறேன், அதாவது சாமியை வச்சு மக்கள்கிட்ட பணம் ஏமாத்துற கும்பலை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா மீடியா எடுத்தாவே அத்தனை சாமி வச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லலை. பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு மேலே ஒரு படுக்கை செஞ்சு அது மேலே ஊந்துட்டு வாக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தரை வச்சு வழிபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு சித்தர் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, எங்கள் பாத்ரூமில் விளையாண்டாங்க, இப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற அவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் சொன்னேன், சாமியை நம்புங்க. நான் எங்கிட்ட வந்து அருள்வாக்கு கேளுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. அவங்க மன விருப்பமாக தான் கேட்குறாங்க. அருள்வாக்கு கேட்குறவங்ககிட்ட நான் சொல்கிறது, அமாவாசை பூஜையில் கலந்துக்குங்க, பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க, அம்மாவை முழு மனசாக நம்புங்க. வாக்கு சொல்கிற அத்தனை பேருக்கிட்டுமே நான் சொல்கிற வார்த்தை அதுதான். என்னது வாக்கு கேட்காதீங்க. வாக்குன்றது என்னது எனக்கு தோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர உங்களோட பிரச்சனைகள் தெரிஞ்சால் முழு மனசை எமன் வாராகி அம்மாட்டு விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி மீடியாவில் பார்க்கும்போது அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேனே தவிர ஒரு சிலரை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியங்கள் எனக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உபாசகர் வாராகி உபாசகர் அப்படின்னா உபாசனைன்னா வாராகி அம்மனோட மந்திரங்கள் எடுக்கணும். அது பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி முறை மணியை வச்சு உபாசன மந்திரம் ஜெபிக்கணும். ஆரம்பத்தில் இந்த உபாசனையை எனக்கு கொடுத்தது என்னோட கணவரான என்னோட குருநாதர், அவர் கொடுத்தாரு. அதை வச்சு சொல்லிட்டு இருந்த பின்னாடி தான் பல கோடி முறை வாராகி அம்மனிடம் அந்த மந்திரத்தை சொன்ன பின்னாடி தான் அம்மா நேரில் காட்சி கொடுத்தா. அது வச்சு தான் நான் வாராகி உபாசகர்னு சொல்லிட்டு இருக்கேன். என் கணவரும் வாராகி உபாசகர் தான். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வேலைக்கு தான் போயிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, சனிக்கிழமை அமாவாசை பூஜை இருக்குது, அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், அன்னதானமும் பண்ணணும். எங்களால் இயன்ற வரைக்கும் எங்களால் முடிஞ்சதை இந்த ஆலயத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இங்கே வர்ற பக்தர்கள்கிட்ட இந்த காணிக்கை அந்த காணிக்கை நாங்கள் எதுவுமே வாங்குறது கிடையாது. வாக்குக்கு 200 ரூபா, அதுவும் நீ விருப்பப்பட்டா கேளு. விருப்பப்பட்டு கேட்குறவங்ககிட்டே நாங்கள் சொல்கிறது, பஞ்சமி பூஜையில் கலந்துக்குங்க, அமாவாசை பூஜையில் கலந்துக்குங்க, பௌர்ணமி பூஜையில் கலந்துக்குங்க. நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் எலுமிச்சை பழமும் மிளகாவும் யாக பொருளும் போடும் பட்சத்தில் அத்தனை விதமான பிரச்சனைகளும் அம்பாள் தீர்ந்து வைப்பா. எங்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கேன். வாக்குன்றது கேட்க வேண்டாம், அம்மாவை வணங்குன்னு தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். உபாசகர்னு சொல்கிறோம் அப்படின்னா அம்மாவோட உபாசனையை நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். நேரில் காட்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு மனக்குழப்பத்துக்காக தீரத்துக்காக தான் ஒரு தாயை தேடி நாங்கள் போனோம். அந்த தாயும் என்னோட மனசில் இருந்து அப்படியே சொன்னாங்க. அந்த நன்றின்றதை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஒரு தாய் வீடு போல தான் இது வரைக்குமே அந்த தாயையும் அந்த ஓம் சக்தி அம்மாளையும் இது வரைக்கும் மனசில் நினச்சி வணங்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட பல நல்லதுகள் கற்றுக்கிட்டோம். ஆன்மீகத்தில் நல்லது கற்றுக்கணும் அம்மா சொன்னாங்க. ஆன்மீகத்தில் நல்லது தான் கற்றுட்ருக்கோம், கெட்டது நாங்கள் கற்றுக்கல. சும்மா ஒரு கை கழுவுறதுக்கு காசு, கால் கழுவுறதுக்கு காசு, ஒரு மஞ்சள் மாலை வாங்குறதுக்கு 1000 ரூபா, ஒரு வாக்கு கேட்கணுன்னா 1500 ரூபா,
இது மட்டும் இல்லாமல் கேளைக்கு சித்தரை வச்சுட்டு சரி 5 லட்ச ரூபா, குட்டிச்சாத்தானோட பூஜையில் கலந்துக்கிட்ட 5 லட்ச ரூபா, ஒரு பாம்பு மேலே ஊந்துட்டு சாமி வாக்கு சொல்லுதா. இதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் காலில் கொலுசு நிறையா போட்டுக்கிட்டு, காலில் மெட்டியை போட்டுக்கிட்டு, மேலே ரத்தத்தை மாரி தண்ணியை சோப்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஆன்னு சொல்லிட்டு நான் தான் சாமின்னு சொல்கிற அத்தனை பேரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எரிச்சலாக வருது. அவங்கள வச்சு தான் நான் இது சொன்னனே தவிர நீங்கன்னு குறிப்பிட்டு என்றைக்குமே நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க, என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட தாய் வீடு அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இல்லை, எப்பயுமே அதை நான் சொல்லுவேன். வீடியோவை முழுசாக பார்க்காம யாரோ ஒருத்தர் அமைச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய வார்த்தைகள் பேசிட்டீங்கம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. கணவன் மனைவி இருவரா, ஆமாம்மா, கணவன் மனைவி இருவரா உருவாக்கின ஆலயம் தான் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ துயரங்கள். எப்படி நாங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்தோம், எவ்வளோ பெரிய காரில் வந்தோம். இப்போ ஒரு பைக் இல்லாத சூழ்நிலை அவர் உட்காந்துட்ருக்காரு. என்ன காரணம்? எல்லாம் அம்மாவுக்காக அர்ப்பணிச்சது தான். யார்கிட்ட கடன் வாங்கியோ யாராவது ஏமாத்தியோ எதுவுமே நாங்கள் பண்ண கிடையாது. நாங்கள் உண்மையாக இருந்ததுனால தான் இந்த அம்பான்றது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அவதாரமாக 108 வாராகமாக இந்த ஆலயத்தில் உட்காந்துட்டு இருக்கா. தாயை பழிக்கிறவனும் தண்ணியை பழிக்கிறவனும் என்றைக்குமே உருப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. உங்களை என் தாயாதான் மதிச்சிருக்கேன். நீங்கள் செஞ்ச நன்றியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த கொடுத்த ஒரு செங்கல் டெய்லியும் அந்த சின்ன ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபட்டுட்டு தான் இருக்கு. எதுவுமே மனசு புண்படும்படி பேசக்கூடாது. நான் பேசினேன் அப்படின்னா நான் ஆதங்கத்தில் யாருக்கு பேசினேன்? பொய்யா வச்சு கும்பிட்றவங்களும், பொய்யா வச்சு வாராயமாக வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களும் பேசினேன். சாமியாக வேஷம் போட்டுக்கிட்டு மேலே தண்ணியை ஊற்றிக்கின்னு ஆடி பணம் சம்பாதிக்கிற கும்பலை பற்றி பேசினேன். சித்தரை வச்சுக்கிட்டு சித்தர் எனக்கு தெரிஞ்சாரு, நான் தான் அற்புத பிறவின்னு பேசுகிற ஒரு ஆன்மகனை பற்றி பேசினேன். இப்படி எத்தனையோ பேர் வந்து ஆன்மீகன்ற பெயரில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் மூலமாக. அவங்கள பற்றி நான் பேசினே தவிர உங்களை பேசணுன்ற அவசியங்கள் எனக்கு இல்லைங்கம்மா. என்றைக்குமே அது வரவும் வராது. ஒரு சில விஷயங்கள் உங்களை பார்த்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அது நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஆசிரமம் கட்டி உங்களை மாரி அநாதங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஆசை தான். அது கனவாகிருமோ போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உங்களை பார்த்து ஒரு தைரியன்றது எங்களுக்கு வந்துட்டு பின்னாடி தான் நான் வந்து சேனல்லே போட்டேன். ஆதரவற்ற அனாதைகளுக்கு ஆசிரமம் கட்ட உதவி செய்யுங்கள்ன்ட்டு இப்படி நல்ல விஷயங்கள் உங்கள் மூலியமாக நாங்கள் கற்றுட்ருக்கோம். ஒரு தாயாக இருந்து தான் வழிபட்டுருக்கோம். ஆனால் பெரிய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, உன் மேலேயும் கேஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கேஸ் போடுற அளவுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணிடல, யாரு குடியுமே நாங்கள் கெடுத்துடல, யார் பணமும் நாங்கள் ஏமாத்தலைங்கம்மா, எதுவுமே பண்ண கிடையாது. இது வரைக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா இருக்கும். ஆன்மீகத்தில் வரவங்க அத்தனை பேருமே உண்மையாக இருக்கிற அத்தனை பேருமே அனுபவிப்பாங்கன்னு நீங்கள் சொன்னது தான் இப்போ நானும் அனுபவிச்சுட்ருக்கேன். நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அம்பாள் எங்களை மேலே கொண்டு வருவான்ற நம்பிக்கையில் ஒரு 100 மேல் பிடிச்சி மேலே போயிட்டுருக்கு. அவளுக்குரிய பூஜைகள் நடந்துகிட்ருக்கு, புனஸ்காரங்கள் நடந்துகிட்ருக்கு, அன்னதானங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ண நிலைமையில் மக்களை முட்டாளாக நினச்சி ஏமாத்துற அந்த ஒரு சிலர் பற்றி தான் நான் பேசுனே தவிர, நீங்கள் ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு அது தனக்கு தான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு உங்கள் மேலே கேஸ் போகிற அளவுக்கு ஆளாக்கிறாதுன்னு சொன்னது எனக்கு பெரும் மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. பெரிய சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு கீழே அத்தனாயிரம் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவன் அந்த அம்மா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் அது. அலசி ஆராய்ஞ்சு எது நல்லது எது கெட்டது, இவங்க பேசுனது கரெக்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் அந்த வீடியோவை பாருங்க. இது உங்களுக்கு பயந்துக்கிட்டோ இல்லை இவங்க நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டோ நான் பேச கிடையாது. நான் கேஸ் போடுறதுக்கு நான் ஒன்றுமே பண்ண இல்லையா, நான் என்ன பண்ணோம்?
என்ன செஞ்சிட்டோம்? யாரை ஏமாற்றணும்? ஒரு தாயாக மதிச்சு தான் இது வரைக்கும் உங்களை மனசில் நினச்சிட்டு இருக்கோம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கட்டிய ஆலயம்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இது வரைக்கும் உண்மையாக தான் நடத்திட்டு வரும். இது வரைக்கும் உண்மையாக தான் பண்ணிட்டு வரும். யாரும் ஏமாத்தியோ யார் மனதும் புண்படுத்தியோ யார்கிட்ட காசை பிடிங்கோ சத்தியமாக கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி பண்ணுற ஒரு கும்பலும் இருக்கிறத பார்த்து தான் நான் அந்த வீடியோவை எதார்ச்சியாக போட்டேன். கடவுளை நம்புங்க, சாமியை நம்புங்க, சாமி வேஷம் போடுற ஆட்டம் போடுற ஆசாமிகளை நம்பாதீங்கன்னு அதை வச்சு தான் சொன்னனே தவிர இவங்க என்னாருன்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை. அதுவும் நான் உங்களை சொல்லலை. உங்கள் வீடியோவை நான் பார்ப்பேன், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இது பண்ணிட்டு வராங்க, இது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது யார் செஞ்சால் என்னம்மா? அரசியல்வாதி செஞ்சால் என்ன, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் என்ன, எல்லாமே மக்களுக்காக போய் சேருது. உங்களோட ஆன்மீக பணி தொடரட்டும். மக்கள் நலனுக்காக நீங்கள் செய்கிற பணிகள் சிறக்கட்டும். அம்மனின் அருள் ஆசை என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் அமைச்சு ஃபார்வர்ட் பண்ண மெசேஜை பார்த்துட்டு சீக்கிரமாக வார்த்தைகளை விட்டுட்டீங்க. அது சொன்ன ஒரு வார்த்தைன்றது மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. உங்களை நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு உங்கள் கோயில் தெரியாதுங்களா? இல்லை நீங்கள் யாருன்னு தெரியாதா? நான் நேராக வந்துட்டு நான் சொல்லிட்டு போகிறோம்மா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் செய்கிறேன், எனக்கு என்னம்மா பயம்? உண்மையை பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? சொல்லிட்டு போகிறேன். நான் ஏன் நான் வீடியோவில் பேசணும்? ஏன் வீடியோ மூலயமா உங்களை பற்றி நான் தப்பாக சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு ஆலயங்கள் கட்டியாச்சு. ஆனால் நம்ம ஒரு மேலே இருக்கிற ஒரு ஆன்மீகவாதியை நம்ம போய் பார்க்குறோம், ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம ஆலயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியான ஒருத்தர் நம்ம ஆலயத்துக்கு 10 டைம் போய் நம்ம கூப்பிட்டோம், ஆனால் வரல. அப்போ அந்த இடத்துல ஆன்மீகம் வேலை செய்யல, காசு மட்டும்தான் வேலை செஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து நான் எந்த ஆன்மீகவாதியும் பார்க்கறதுக்கு போகிறது கிடையாது. நாங்கள் உண்டு, எங்கள் வேலைகள் உண்டு, எங்கள் குழந்தைகள் உண்டு அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். எல்லாமே இழந்துட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சிட்டோம். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம மேலே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் உண்மையாக வச்சு வழிபடுற நாங்கள் இந்த அம்மனவை முழு மனசோடு பிரார்த்திக்கிறோம். இதுக்கு நடுவில் அம்மாவை வச்சுட்டும், அதுவும் முக்கியமாக வாராகி அம்மாவை வச்சுட்டும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசுக்காக வியாபாரம் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரொம்ப வேகுது. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது தான். என்ன காரணம் அப்படின்னா நானும் வெளிப்படையாக சொல்லிடுவோம்மா, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்கள் இருக்குது, எனக்கு கணவர் இருக்காரு, நான் சின்ன வயசு, அங்கங்கே ஓடி போய் அவங்க தப்புக்களை எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அதுவும் மீறிட்டு என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா என்னால் அதை தாங்க முடியறதில்ல. எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் பண்ணிட்டீங்க. இப்போ கடைசியாக வந்துருக்கிறது வாராகி. அந்த அம்பாவை வச்சு வழிபாடு பண்ணாமல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவளை தொடுறதுக்கு 100 ரூபா, அவகிட்ட ஆசை உள்ள கருவறையில் போகிறதுக்கு 1000 ரூபா, அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும்னா 5000 ரூபா, அம்மா அவங்க வீட்டுக்கே போய் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு வரணும்னா 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் நான் வியாபாரம்னு சொல்லிட்டு சாமியை நம்புங்கன்னு சொல்லனே தவிர நீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமான சொல்ல கிடையாது. இது ஒரு பயத்தினாலேயோ நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னால் படிச்சிடும், நீங்கள் கேஸ் போட்டுருவீங்கன்றதுக்காகவோ நான் சொல்லலைங்க. உண்மையாக நான் சொல்கிறேன். உங்களெல்லாம் நான் டைரெக்டாக நான் சொல்லிட்டு போயிடுவேன். இன்னாருன்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிடுவோம். மறைமுகமாக சொல்லணுன்றது அவசியங்கள் எனக்கு கிடையாது. அதுவும் உங்களை சொல்லணுன்ற அவசியங்கள் சத்தியமாக கிடையவே கிடையாது. இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோமே தவிர இந்த போராமை அப்படின்றது இப்போ இல்லை, எப்பயுமே எங்ககிட்டையும் என் கணவர்கிட்டையும் கிடையவே கிடையாது. அப்படி போராமை பட்டிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சன்னதி உருவாக்கியிருக்க முடியாது. இப்பயும் நான் சொல்லிக்கிறேம்மா, வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார்ன்றது சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் சுவாமிகள், அதாவது எங்கள் ஐயா, எங்கள் குருநாதர், என்னோட சுவாமி, அவரையும் சொல்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் உபாசனை எடுத்தோம், 2005 உபாசனை எடுத்தோம். அம்மாவோட மந்திரங்கள் இது வரைக்கும் காலையில் சாயந்தரம் சொல்லிட்டு
குடிச்சிட்டு அம்மாட்ட உபாசனம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை வச்சு தான் வாராகி உபாசகர்னு நாங்கள் சொன்னோமே தவிர, அந்த அம்மா நேரில் பிரசன்னமானதுனால அந்த பட்டம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோமே தவிர, மற்றது வேணுமுன்னே முன்னாடி பட்டத்தை போட்டுக்கணும் அவசியங்கள் எங்களுக்கு கிடையாதுங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ மூலயமா உங்கள் மனசு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசு போனும்படி அந்த வீடியோவில் ஏதாவது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பேசியிருந்தால் இந்த கருவறை சன்னதியில் இருந்து படிகைக்கு மூலயமாக உட்காந்துருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டதில்லை. அம்மாவோட எலுமிச்சை பழத்தை சேலையில் கட்டியிருக்கேன், இது வச்சு அருள்வாக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். இதன் மூலயமா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க. ஆனால் தப்பு செய்யாமல் மன்னிப்பு கேட்கறதுன்றது பெரிய வழி. உங்கள் மனசு போனுச்சுன்னு சொல்லி தான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். மீண்டும் ஏதாவது எங்களோட வீடியோவை அறகுறையாக யாராவது அமுச்சு விட்டாங்கன்னு பார்த்துட்டு வார்த்தைகளை தயவு செய்து விடாதீங்கம்மா. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது உள்ளே போயிட்டு எங்களுக்கு முன்மாரி குத்திட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி வளர்ந்துட்டோம். நாங்கள் அப்படி தான் கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்தோம். இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வரோம். இந்த சன்னதியில் அருள்வாக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், கணவரும் பண்ணிட்டு இருக்காரு, அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்குது, யாகங்கள் நடக்குது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். யாராவது வந்து காலில் விழுந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நாங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் கடவுள் கிடையாது, நானும் உன்னை மாரி சாதாரண மனுஷி தான். என்ன எல்லாத்துக்கும் பெரிய ஹெட்டில் ஒரு வேலைக்காரி வச்சிருப்போம், அதுமாரி அந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான். எனக்கு 4 கையோ 6 காலோலாம் கிடையவே கிடையாது. என்னையை நீ வணங்குன்றதுக்காக நீ கேட்குற அந்த அம்பாள் சொல்கிறா, அது வாங்கி நான் காதில் கேட்டு வாய் மூலமாக சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் அதிசயப்படவேன்றது இல்லவே இல்லை. என்னையை தயவு செய்து என்னையும் என் குருநாதரையும் காலை தொட்டு வணங்காதுன்னு தான் மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆணவமோ திமுறோ தெனாவட்டோ எதுவுமே எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. ஆத்மார்த்தமான உண்மையான அன்புன்றது மனசுல இருக்கு, உண்மையான நம்பிக்கை என்பது அவள் மேல இருக்கு. நிச்சயமா கண்டிப்பா ஒரு நாள் எங்க 3 பொம்பளை பிள்ளைங்களும் மேல வருவாங்க, அந்த அம்மா கொண்டுட்டு வருவாங்க, நாங்களும் மேல வருவோம். இந்த சன்னதி என்பது, இந்த சன்னதி 108 வாராகி அம்மன் சன்னதி என்பது உலகம் முழுவதும் கண்டிப்பாக பிரபலமாகும். என்ன காரணம்னா அவள் மீது நான் கொண்ட நம்பிக்கை. எங்ககிட்ட செலவு பண்ணது காசோ பணமோ அதுவோ இதுவோ இப்போதைக்கு இல்லை. நிச்சயமா ஒரு நாள் அம்பாள் வெளியே வருவாங்க. சத்தியம் என்பது ஜெயிக்கும். இந்த பொய்யா வாராகியை வச்சு வணங்குறவங்களும், பொய்யாக பாம்பு மேலே படுக்க போட்டுன்னு அருள்வாக்கு நானும் சொல்கிறவங்களும், இந்த சித்தரை பார்த்தேன், எங்கள் பாத்ரூமில் இருந்துச்சு, தொட்டிக்குள்ளே இருந்துச்சு, பக்கெட்டில் கிடந்துச்சு, இப்படி ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் போட்டனே தவிர உண்மையான ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையான ஆன்மீகத்தில் பயணிக்கிறவர்களே என்றென்றும் நானும் என் கணவரும் கண்டிப்பாக தலை வணங்குவோம். இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. தவறாத புரிதல்களுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. இந்த கருவறையில் இந்த படிகேட்டு மேலே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, அதுவும் வாராகி அம்மன் சன்னதியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல உட்காந்து போய் சொன்னோம் அப்படின்னா